கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். திராவிட மாடல் ஆட்சியை நம்ம என்னதான் பாராட்டி கொண்டிருந்தாலும் அங்கங்கு சிறு சிறு பிரச்சனைகள் நடந்து கொண்ட வண்ணமாகவே இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் வழக்கறிஞர், மருத்துவர், ஆசிரியர் போன்ற பல்வேறு நபர்கள் இந்த ஆட்சியில் தாக்கப்படுறாங்க. பல இடங்களில் வெற்றி பெற்று இறக்கக்கூடிய சூழலை கூட பார்க்க முடியுது. நீங்கள் இந்த அரசுக்கு பல்வேறு விதங்களில் உறுதுணையாக நின்று வரீங்க, சில சம்பவத்தை கண்டிச்சுட்டு வரீங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வன்முறையற்ற சமுதாயம் அமைய வேண்டும் அப்படின்றதான் திராவிட மாடல், திராவிட இயக்கத்தினுடைய உயர்ந்த லட்சியம். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்லுவோம், இதுதான் அவனுடைய கோஷமே. தமிழகத்தை பொறுத்தளவில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கலாச்சார சீரழிவு, சட்ட ஒழுங்கு சீரழிவு இங்கே இல்லை. இதை நான் முட்டு கொடுத்து பேசணும், நியாயப்படுத்தி பேசணுன்றதாக கிடையாது. இருக்கிற சூழல் என்னன்னு கேட்டால், இன்றைக்கு ஒரு ஆசிரியர் ரமணி, தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மல்லிப்பட்டினம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இன்றைக்கு குத்தப்பட்டிருக்கிறார். ஆசிரியரும் குத்தியவரும் காதலிச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் திருமணத்துக்கான ஏற்பாட்டுக்கு போயிருக்கிறாரு. அவங்க அதை ஒத்துக்கிறலை அப்படின்றதுக்கு பின்னாடி அவர் குத்துறாரு. ஆசிரியர் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியை போட முடியாது. உங்களுடைய காதல் உலகழிஞ்ச காதலும் கிடையாது. ஆனால் இதே போன்றுதான் ஒசூரில் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் கண்ணன்றவரை பகிரங்கமாக ஒருத்தர் வெட்டுறான். ஊரே அதை வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் மக்கள். அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தர் தாக்க வந்தால் யார் என்னான்னு தெரியாது. மக்கள் பொதுமக்கள் கூடி விரட்டலாம். ஒருத்தர் வெட்டுறான், பட்ட பகலை வெட்டிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி செல்ஃபோன் கலாச்சாரம் ரொம்ப மோசமான கலாச்சாரம். அதை எடுத்துக்கிட்டு இருக்கான். 5 பேர் கள்ளக்கூட இருந்தால் போதும், 100 பேர் சுற்றி நிற்கிறான். ஒரே ஒருத்தர் வெட்டுறான், 100 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது ஒரு ஆபத்தான சூழல். கன்னியாகுமரியில் அவன் கிளைண்ட், ஒரு வழக்கறிஞருடைய கிளைண்ட் கிறிஸ்டோபர், அவங்க 2 பேரும் ஒன்றா பயணம் பண்ணிட்டு ஒன்றா வெட்டுறாங்க. இதை எப்படி கணிக்க முடியும்? அரசு மருத்துவர் பாலாஜியை 6 மாதமாக தாய்க்கு சிகிச்சை கொடுத்த டாக்டரவே தனியார் மருத்துவமனை டாக்டர் சொன்னதை கேட்டுக்கிட்டு, கோல் சொன்னதை கேட்டுக்கிட்டு அவன் திடீர்னு கத்தி எடுத்து விட்டான். அவரே எதிர்பார்க்கலை. 2 பேத்துக்கும் ஒரு ப்ரீவியஸ் மோட்டிவ் இருக்கணும், ஒரு காவல் நிலையத்தில் புகார் இருக்கணும். அப்போ காவல்துறை சுதாரிக்கலாம். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்களாக்க அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்க தான் செய்து, மறுக்க முடியாது. காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து தான் இருக்கிறாங்க. நீங்கள் சென்னையில் இப்போ அண்மையில் நடந்த ஒரு பெரிய சம்பவம், ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த கொலை வழக்குக்கு பின்னாடி சென்னையில் ரவுடியன்ஸை பூரா கைது பண்ணி பல பேர் என்கவுண்டர் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. என்கவுண்டரை நம்ம ஆதரிக்க முடியாது, காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட முடியாது. நம்ம அதை அடைக்கிருக்காங்க அங்கே. இப்போ வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் என்பதை திராவிட மாடல் அரசு கொண்டு வரணும். வழக்கறிஞருக்கு ஒரு சிறு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவன் சுலபமாக வெளியே வர முடியாத அளவுக்கு சட்டத்திட்டங்களை, ஒரு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். வழக்கறிஞருக்கு மாத சம்பளம் ஒன்றும் கிடைக்க இல்லை. அவங்கெல்லாம் நிறைய கஷ்டப்படக்கூடிய வழக்கறிஞராக தான் இருக்கும். ஆனால் அந்த வழக்கறிஞருக்குரிய பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். மருத்துவ பாதுகாப்பு சட்டம் மருத்துவர்களுக்கு கொண்டு வரணும். இப்படி சில கடுமையான சட்டங்கள் கொண்டு வரும் மூலமாக தான் இந்த தனியாக செய்யக்கூடிய ப்ரொஃபஷனல், முக்கியமான ப்ரொஃபஷனல் கூடிய ஆசிரியர் பாதுகாப்பு சட்டம், இது தொழில் பாதுகாப்பு சட்டம், இதெல்லாம். மற்றபடி அங்கே இங்கே ஒன்று சில சம்பவங்கள் நடக்குது. அதெல்லாம் கோஷ்டி பூசலில் கூலி பட்டாளங்கள் இன்றைக்கி பெருகிருச்சு, அது மறுக்க முடியாது. ஒரு விஷயத்தை நம்ம மறுத்து பேச முடியாது. கஞ்சா தமிழ்நாடு முழுவதும் பரவலாக எங்கேருந்து தான் புகுந்து வந்துச்சுன்னு தெரியல.
நமக்கு கண்ணுக்கெதிர பார்க்குறேன், கண்ணால் பார்க்குறேன், தமிழ்நாடு பூரா கஞ்சா தாராளமாக கிடைக்குது. இன்னும் நடவடிக்கையை கூட்டணும். நம்முடைய திராவிட மாடலுடைய முதலமைச்சர் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய முதலமைச்சர், தீவிரமாக பணியாற்றுறார். அதில் எந்த மாறுபாடும் இல்லை. காவல்துறையை முடுக்கி விடுகிறார். எளிமையாக முதலமைச்சரை சந்திக்க முடியுது. கொஞ்சம் மென்மையான போக்கில் இருக்கிறவர் தான். ஆனால் இரும்பு கரம் கொண்டு ரவுடிகளை ஒழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த முதலமைச்சர் தான். இதெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா, மாத்திரைகள் இதெல்லாம் கிடைக்குது, தாராளமாக கிடைக்குது, தங்குதடையின்றி கிடைக்குது. இதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு வரக்கூடிய கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் திராவிட மாடல் அரசை முழுமையாக ஆதரிக்கக்கூடியவர்கள். நாங்கள் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த அரசு தான் இன்றைய மக்களுக்கு தேவையானது. இந்தியாவிலே இன்றைக்கு பாசிச பயங்கரவாதத்தை நடத்தி கொண்டு கூடிய பாஜகவை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரே ஆண்மையுள்ள முதலமைச்சர் நம்முடைய தளபதி தான். அதெல்லாம் மாற்றம் இல்லை. இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. நீங்கள் வடக்க மணிப்பூர் மாதிரியா இருக்குங்க, உத்தரப்பிரதேசத்தை விட மோசமாக இருக்க இல்லை. அங்கே கஞ்சாவே பகிரங்கமாக பயிரிடுறான். சர்வதேச கடத்தல் கும்பல் இருக்கான் மராட்டியத்தில், சர்வதேச போதை கும்பல் அங்கே இருக்கு. சர்வதேசத்துக்கு கஞ்சாவை கடத்துறான் உத்தரப்பிரதேசம். மணிப்பூரில் மக்கள் நிம்மதியாக வாழவே முடியல, வெளியே நடமாட முடியல. ஜம்மு காஷ்மீர் முழுமையாக கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு தான் தாராளமான கருத்து சுதந்திரம். தமிழ்நாட்டில் தான் மக்கள் நிம்மதியாக வாழ்கிறான். வடக்கிருந்து பூரா இங்கே தான் வர்றான். மருத்துவ கட்டமைப்பு, உயர்கல்வி கட்டமைப்பு அனைத்தும் இங்கே சிறந்திருக்கான். ஆனால் இங்கே திட்டமிட்டு ஊடுருவலா அல்லது பாஜகவின் சதியா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 1 கோடி பேருக்கு மேலே வட இந்திய வடக்கன்ஸ் இங்கே இருக்கான். இது பெரிய ஆபத்து. திருப்பூர், ஈரோடு பக்கம் நான் போனால் பார்க்குற எல்லா கடைகண்ணியில் பூராமே அவன் தான் இருக்கான். சென்னையை பாதி ஆக்கிரமிச்சிட்டான், வட சென்னையை. நம்ம ஆட்கள் போதை டாஸ்மாக்கு அடிமையாயிட்டான். நான் காலையில் அதிகாலையில் நடைப்பயிற்சி சைக்கிள் போகிறேன். நான் சொல்கிறதுல கூடி குறைச்சி சொல்லலை. மதுரை மாநகரமாக இருந்தாலும் சென்னையில் நான் இருந்தாலும் எங்கே போனாலும் காலையில் அதிகாலையில் பயிற்சி போனால் எல்லா டாஸ்மாக் கடையிலையும் காலை 5 மணிக்கு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுக்க முடியாது. சரக்கு தாராளமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கஞ்சா விற்கிறான். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் கஞ்சா வியாபாரம் பயங்கரமாக நடக்குது. இதை இன்னும் தடுக்கணும்ல, இன்னும் தீவிரப்படுத்தணும். காலையிலேருந்து 12 மணிக்கு கடை திறக்கப்படுன்னு சொல்கிறாங்க. ஆனால் காலை அதிகாலை 5 மணிக்கு தொழிலாளர்கள், வேலைக்கு போகக்கூடிய தொழிலாளர்கள் டீ கூட குடிக்க மாட்டான், நேராக கடையில் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். நான் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன், அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன், டாஸ்மாக் கடை பயங்கரமாக திறந்துருக்கு, தாராளமாக திறந்துருக்கு. கட்டுப்பாடு இல்லை. காவல்துறைக்கு தெரியும் யாருடைய ஆணையை கேட்டு நீங்கள் பகிரங்கமாக திறக்க வச்சுருக்கீங்கன்னு தெரியல. இதெல்லாம் மக்களை சீரழிக்கிற வேலை. போதில் என்ன செய்யணுமே தெரியல. கூலிப்பட்டாலும் பெருகிக்கிட்டு இருக்கிறான். சமூக சக்தி கூடுது. அப்போ உங்களுக்கு இது வழக்கறிஞர் வந்து வெட்டப்பட்டிருக்கிற கொடூரமான காட்சியை பார்க்குறோம். பகிரங்கமாக வெட்டுறாங்க, மருத்துவரை வெட்டுறான், ஆசிரியை வெட்டுறான். இது தனிப்பட்ட மோதல்கள். தனிப்பட்ட மோதலாக இருந்தாலும் சட்டம் கடுமையாக இருந்தால் ஒரு வழக்கறிஞரை தொட்டால் என்ன ஆகும், ஒரு டாக்டரை தொட்டால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பய உணர்ச்சி ஏற்படுற மாதிரி பாதுகாப்பு சட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வரணும். உங்கள் ஆட்சியில் தான் கொண்டு வர முடியும். நீங்கள் தான் பாதுகாக்க முடியும். அந்த தகுதியும் ஆற்றலும் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சருக்கு இருக்குது. கொண்டு வாங்க. அது மாதிரி சாராய கடையில், மது கடையில் இன்றைக்கி மூடப்பட வேண்டும். பல்வேறு குடும்பங்கள் தாயை கொள்றான், பெத்த தாயை கொள்றான், கோட்டருக்கு பணம் தெரிஞ்சுட்டு பார்க்குறோம். மனைவி, இளம் பிள்ளைகள். அதனால் மதுக்கடைகள் படிப்படியாக மூடப்படும் சொல்லி முதலமைச்சர் சொன்னார். 500 கடையை மூடுனா 5000 பிரைவேட் கடை வருது. நெடுஞ்சாலைகளில் கடையே மதுக்கடை வராதுன்னு சொல்கிறீங்க.
ஹைவேஸில். ஆனால் நெடுஞ்சாலில் சைடில் அம்புக்குறி போட்டு பக்கத்தில் 1/2 கிலோமீட்டரில் மது பார் வசதியுடன் இருக்குது அப்படின்னு போர்டு போட்டு வண்டியை திருப்புறேன். இருக்கா இல்லையா? நம்ம யாரும் ஏமாற்றக்கூடாது. இளம் விதைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி எதுன்னு சொன்னால் மதுக்கடை, கஞ்சா, போதை காளான் தாராளமாக கிடைக்குது பள்ளி மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு. சாதாரணமாக வயக்காட்டில் நம்ம ஊரில் வயல் வேலைக்கு உழுதுறதுக்கு ஆள் இல்லை, வடக்கன்ஸ் தான் வந்திருக்கான். நான் நேற்று பார்க்குறேன், நெல் கருது இருக்கிறதுக்கு அவன் வந்திருக்கான். அதை கருது இருக்கிறத மூட தூக்குறது அவன் தான், தைக்கிறது அவன் தான். ஆள் இல்லை, நம்மகிட்ட வேலைக்கு ஆள் இல்லை, சத்து போச்சு. பூரா 5 மணிக்கு தண்ணி அடித்தா என்னாங்க? 5 மணிக்கு சரக்கு அடிக்கிறான். இது முதலமைச்சர் இந்த நாட்டின் மீதும் இந்த நாட்டினுடைய மக்கள் மீதும் அடுத்த தலைமுறையின் மீதும் அக்கறை செலுத்த வேண்டும். திராவிட மாடலை ஆதரிப்போம், திமுகவை ஆதரிப்போம், சித்தாந்த ரீதியாக பாஜக எதிர்ப்போம், உங்கள் பின்னாடி வலுவாக நிற்போம். ஆனால் நான் வேதனையோடு சொல்கிறேன், இளம் விதவைகள் அதிகமாகிட்டு கண்ணால் பார்க்குறோம். நாங்கள் வழக்கறிஞரா வரைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், சாதாரண சாமானிய மக்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். தினசரி குடும்பங்களில், சாதாரண குடும்பங்களில் சண்டை சச்சரவு, கணவன் தற்கொலை, மனைவி கோவிச்சுட்டு போயிடுறாங்க. தண்ணியில் என்ன பேசுகிறேன்னே பேசாமல் பேசுகிறான், மனைவி கூட சண்டை. பல குடும்பங்கள் சீரழிந்துக்கிட்டு இருக்கு, தமிழ்நாடு தத்தளிக்குது. இதுக்கு காரணம் கள்ளச்சாராய ஒரு பக்கம், கள்ளச்சாராய சாவுகள் ஒரு பக்கம் நடந்துச்சு. ஆனால் காவல்துறையை இன்னும் முடிக்க விட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீக பொறுப்பும் நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்குது. 2026 மதுக்கடை மூடுன்ற மாதிரி நீங்கள் ஒரு கோரிக்கை வைங்க, படிப்படியாக குறைங்க. கஞ்சா தாராளமாக கிடைக்குது, இதை மறுக்க முடியாது. சில விஷயங்களை நம்ம சொல்லி தான் ஆகணும். அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு சிறந்த திட்டங்கள், பெண்களுக்கான திட்டம், நேற்றைக்கு கூட நிதி ஆணையம் வந்திருக்கு. நம்முடைய முதலமைச்சருடைய இந்த மாதம் 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறனால, படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குறனால கல்லூரிகளில் எண்ணிக்கை கூடியிருக்கு. இதெல்லாம் வரவேற்கத்தக்க அம்சங்கள். ஆனால் காவல்துறை அங்கங்கே யார் யார் குட்டி ரவுடின்னு தெரியும், கொலைகாரன் யாருன்னு தெரியும், யார் யாருக்கு மோதல்னு தெரியும். உளவுத்துறையும் சரியாக வேலை நடத்தலை. அதனால் இந்த மோதல் போக்கு, எங்கெந்த ரவுடிகளுக்கு மோதல், கூலிப்பட்டால யார், எங்கே கஞ்சா வருது, எப்படி வருது, யார் மூலிமா வருது, இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு உண்டு. இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். இன்றைக்கி வழக்கறிஞர் இந்த குடும்பத்துக்கு வழக்கறிஞர் நலநிதி பாதுகாப்பு நிதியை 10 லட்சமாக முதலமைச்சர் அண்மையில் கூட கொடுத்துருக்காரு. நம்முடைய மருத்துவரை கொலை செய்ய முயற்சி பண்ணுறான், உடனே நம்முடைய மருத்துவ அமைச்சர் மா சுப்பிரமணியன் உடனே போய் சந்திக்கிறார், பேசுகிறாரு. ஆசிரியர் கொலை செய்ய முயற்சி அல்லது கொலை செய்யப்படுகிறார், உடனே கல்வித்துறை அமைச்சர் போகிறாரு. இந்த வழக்கறிஞருக்கு மட்டும் யாராவது வெட்டினாலோ யாராவது குத்துனாலோ உடனே சட்ட அமைச்சர் ரகுபதி போக மாட்டார், போகணும். வழக்கறிஞர்கள் சமூகத்துக்கு பாடுபடக்கூடியவர்கள், வழக்கறிஞர்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதனால் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் அனைத்து தரப்பையும் பாதுகாக்கக்கூடிய சட்டங்களை கடுமையாக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபா தமிழக அரசு கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான அரசு மானியம் உதவி கிடையாது. அதனால் ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கக்கூடியவங்களை பாதுகாக்கணும். வடக்கை விட அவங்க நிம்மதியாக வாழ்கிறோம், அதனால் எந்த மாற்றம் இல்லை திராவிட மாடல் அரசில். அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமான பல்வேறு சம்பவங்கள் நடக்கிறது. இந்த சம்பவங்களையும் இன்னும் காவல்துறையை துரிதப்படுத்தினால் நடக்காது, அதற்கான வாய்ப்பில்லை. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இந்த மாதிரி விஷயங்களில் உடனடியாக காவல்துறைக்கு தகவலை அனுப்பி பாதுகாப்பு சட்டங்களை கடுமையாக்கி மக்களை பாதுகாக்க வேண்டும், போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும். நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து வன்முறை சம்பவங்களையும் தடுத்து நிறுத்த திராவிட மாடல் அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.